ப்ராஸ்பரிட்டி தேவையில்லை, இருக்கவே கூடாது என்றுதான் எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் செழிப்பு வேறு, செழிப்பு பிரசங்கம் வேறு. இதுவே என்னது செழிப்பு? இந்த செழிப்பு உபதேசக்காரர்கள், செழிப்பு பிரசங்கிமார்களுடைய தந்திரம் தான் இது. செழிப்பு பிரசங்கத்தை எதிர்க்கும் போது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் செழிப்பே இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். செழிப்பு வேறு, செழிப்பு பிரசங்கம் வேறு. செழிப்பு என்பது ஒரு மனிதன் வேலை செய்கிறான், கஷ்டப்படுகிறான், அவனுக்கு அதன் மூலமாக ஏதோ ஒன்று கிடைக்கிறது. அது அது ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்கின்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் சிலர் நன்றாக செழித்திருப்பார்கள், சிலர் வறுமையிலும் இருப்பார்கள். இது இந்த ஏற்றத்தாழ்வு இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கும். இது மனிதனுடைய பாவத்தினால், மனிதர்களுடைய சுயநலத்தினால் வந்த விளைவு. உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் சதவீத மக்கள் பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள், அதிக சதவீத மக்கள் வறுமையில இருப்பார்கள். இவர்கள் உழைக்கவில்லையா? இவர்கள் வேலை செய்யலையா? இல்ல. இது மனிதர்களுடைய பாவத்தின், மனிதர்களுடைய சுயநலத்தின் வெளிப்பாடு. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்போ என்னது, சில இதை ஓவர் கம் பண்ணி உழைக்கும் போது சிலர் மேலே வருவார்கள், மேலே இருக்கிறவர் கீழே வருவார்கள். இது எல்லாம் இயல்பு. ஆனால் செழிப்பு பிரசங்கம் என்பது, ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் கண்டிப்பாக பணக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது இருப்பான், கண்டிப்பாக கடவுள் பணக்காரன் ஆக்குவார், இது அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ இங்க பூமியில வந்தார் என்று போதிப்பதுதான் செழிப்பு உபதேசம். இது தப்பு. இது வேதாகமத்திலே இல்லை. கடவுள் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேவை என்பது நான் நினைக்கிறதெல்லாம் என்னுடைய தேவை கிடையாது. ஒரு அப்பாவுக்கு தான் பிள்ளைக்கு என்ன தேவை என்று சொல்லி தெரியும். ஒரு 5 வயது பிள்ளை பாம்பு கூட விளையாட வேண்டும் என்று நினைக்கும். சில பாம்பு இருக்கிறதோ, அந்த பாம்பு ஊர்ந்து போகும்போது அது கூட விளையாடினா நல்லதா இருக்கும், அது என்னுடைய தேவை என்று நினைக்கும். அதுக்காக அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு அந்த பாம்பை பிடித்து விளையாட கொடுப்பாரா? இல்ல. அது அந்த பிள்ளைக்கு தேவையற்றது என்று சொல்லி அப்பா தீர்மானிப்பார். அதே போல தேவைகள் கண்டவர் சந்திப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் என்றால், அந்த தேவையை தீர்மானிக்கிடத்துல அவர் இருப்பார். நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று நமக்கே தெரியாது. நாம் சில வேளை இது தேவை என்று நினைப்போம், அது தேவை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆக கடவுள் தேவைகளை சந்திக்கிறார். ஏதாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் பொய்யை அள்ளி வீசுகிறார்கள். நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்தா கடவுள் பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். இவங்க பணக்காரன் ஆகிறதுக்காக எங்களுக்கு பணம் கொடுங்க, தசமபாகம் கொடுங்க, எங்களுக்கிட்ட வந்து விதைங்கன்னு சொல்லிக்கிட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் பணக்காரராகிறார்கள். இதற்கு அவர்கள் கையாளுகிற தந்திரம் தான் கடவுள் உங்களை பணக்காரராக வைப்பார், கடவுளுடைய சித்தமே உங்களை பணக்காரராக்குவதுதான் என்று பொய்யை அள்ளி வீசுவது. இதுதான் செழிப்பின் உபதேசம். இது வேதாகமத்திலே இல்லாதது. செழிப்பு என்பது ஒருத்தன் வேலை செய்வது சம்பாதிச்சு கொள். என்ன பைபிள் சொல்லுகிறதோ, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும். அது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எந்த வேறுபாடும் இல்லை. அப்படி வந்தாலும் அந்த வருமானத்தை என்ன பண்ண வேண்டும்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்க வேண்டும். இப்ப தனக்கு உண்டாயிருக்கிறது எதுக்கு? தான் மட்டுமே அனுபவிப்பதற்கு இல்லை, அது பேராசை. இல்ல நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதனால நான் தான் அனுபவிப்பேன் அப்படியும் கிடையாது. அதுவும் கிறிஸ்தவம் அல்ல. அதை இந்த உலகத்திலே குறைச்சல் உள்ள மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த வாய்ப்பு கிடைக்காத மக்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். மற்றபடி இயேசு கிறிஸ்து இந்த வந்ததை என்ன பணக்காரன் ஆக்குவதற்கு அப்படி எங்கும் பைபிள் சொல்லவில்லை. அப்படியானால் அப்போஸ்தலர்கள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்களே. பவுல் சொல்லுகிறார், நான் நிர்வாணியாக இருந்தேன், பசியோடு இருந்தேன், எல்லாம் சொல்லுகிறாரு. பவுல் ஏன் பசியோடு இருக்க வேண்டும்? அவர் ஏன் துணி இல்லாமல் நிர்வாணியாக இருக்க வேண்டும்? பவுலை காட்டிலும் இவர்கள் பெரியவர்கள் என்று இன்றைக்கு செழிப்பின்காரர்கள் பேசுகிறார்கள். பைபிள் says God become poor to make us rich. அப்போ அந்த ரிச், அந்த மேக்கர்ஸ் ரிச்ல பவுலப்போஸ்தலன் வர மாட்டாரா? பேதுரு வர மாட்டாரா? ஏன் அவங்கள பணக்காரராக்கல? அந்த மேக்கர்ஸ்ல அவங்க எல்லாம் அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் இல்லைன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் யாருமே பணக்காரங்களா வாழலையே. அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க இஸ்லாமில துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சாம்பி செல்லதுரை போன்றவர்களிடத்தில் இருந்துதான் இந்த செழிப்பு உபதேசம் தமிழ்நாட்டிலே பரவுனது. சாம்பி செல்லதுரை வேதாகமத்துல இருந்து அல்ல, அவர் வெளிநாட்டுல படித்தவர். அவருடைய அப்பா அவர் பெந்தகோஸ்தக்காரர் தான். அவரு அப்பா என்னது மக்களிடத்திலிருந்து காணிக்க பணத்தை வாங்கி பையன் எங்க வெளிநாட்டுல படிக்க வச்சாரு. அங்க வெளிநாட்டுல போய் அங்க உள்ள டீச்சிங்ல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இங்க வந்து இந்த உபதேசத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. W. கென்யான் சொல்லிட்டு ஒருத்தர்,
அவர் தான் இந்த செழிப்பு உபதேசத்தை பெரிய அளவுல பரப்புறது. அவர்களுடைய பைபிள் படிக்கிறத விட இவங்கள மாதிரி ஆட்களுடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதனுடைய விளைவு தான் இது. இங்க வந்து நானின் கடவுள் தன்னை கடவுளுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களுடைய இது. அதாவது கடவுள் சொன்னது ஏன் நடக்குதுன்னா கடவுள் விசுவாசிக்கிறாராம். நான் சொன்னது நடக்கும் அப்படின்னு கடவுள் அவர் சொன்னது நடக்கணும்னு விசுவாசிக்கிறதுனாலதான் கடவுள் சொல்றதெல்லாம் நடக்குதான். அதே போல நாமளும் நம்பணுமா, நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாம் விசுவாசிச்சா அது நடக்கும் என்கிறதா அந்த நபருடைய உபதேசம். ரொம்ப புலிஷ். கடவுளாக இருக்கிறதுனால அவர் சொல்றது நடக்குது.